ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா ஜப்பான் பொருளாதார கூட்டத்தில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ग्रो करने वाली मेजर इकोनॉमी है और बहुत जल्द विश्व की तीसरी सबसे बड़ी इकोनॉमी बनने जा रहा है. வளர்ச்சி பயணத்தில் ஜப்பான் எப்போதும் முக்கியமான கூட்டாளியாக திகழ்ந்து வருகிறது. மெட்ரோ முதல் உற்பத்தி வரை, செமி கண்டக்டர் முதல் புத்தாக்க நிறுவனங்கள் வரை இரு நாடுகள் இடையேயான கூட்டாண்மை பரஸ்பர நம்பிக்கையின் அடையாளமாக உருவெடுத்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை மூலதனம் என்பது வளர்ச்சி மட்டும் அடைவதில்லை, மாறாக அது பெருக்கமும் அடைகிறது. இந்தியாவில் ஏதேனும் முதலீடு செய்தால் அதற்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது, நல்ல லாபம் கிடைக்கிறது. करीब $700 बिलियन के फॉरेक्स रिजर्व है. இந்தியாவில் சுமார் $70 பில்லியன் அளவுக்கு அந்நிய முதலீடுகள் இருக்கின்றன. இந்தியாவில் அரசியல் நிலைத்தன்மை மட்டுமின்றி பொருளாதார நிலைத்தன்மை, கொள்கை நிலைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை என அனைத்தும் உள்ளது. இன்று இந்தியா உலகில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளுள் ஒன்றாக தெரிகிறது. வெகு விரைவில் இந்தியா உலக பொருளாதாரத்தில் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் என்ற நிலையையும் அடைய இருக்கிறது. नए और बड़े रिफॉर्म लाने पर काम चल रहा है. இந்தியாவில் தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். அனைத்து தொழில் சார்ந்த துறைகளுக்கும் சிங்கிள் விண்டோ அடிப்படையில் ஒப்புதல் வழங்குவதற்கு நாங்கள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவினுடைய கடன் தரத்தை S&P குளோபல் நிறுவனம் வலிமையாக உள்ளது என்கிற ரேட்டிங்கை வழங்கியுள்ளது. बिजनेस के लिए सिंगल डिजिटल विंडो अप्रूवल की व्यवस्था की है. हमने ஆட்டோமொபைல் துறையில் ஜப்பான் மற்றும் இந்தியா இடையிலான கூட்டு எப்போதும் வெற்றிகரமாகவே இருந்து வருகிறது. இதே போல இதே மேஜிக்கை நாம் பேட்டரி, ரோபோட்டிக்ஸ், செமி கண்டக்டர், கப்பல் கட்டுமானம், அணுசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இதே மேஜிக்கை நாம் நிகழ்த்தி காட்ட முடியும். ஜப்பான் மற்றும் இந்தியா இரு நாடுகளும் ஒன்றாக இணைந்து உலகளாவிய தெற்கு மற்றும் குறிப்பாக ஆப்பிரிக்கா என்கிற குரலுக்கு நாம் முக்கியமான பங்களிப்பை அளிக்க முடியும். நியூக்ளியர் எனர்ஜி सेक्टर को भी खोल रहे हैं. साथियों, इन रिफॉर्म्स के தயாரியுங்கள், உலகிற்காக இந்தியாவில் தயாரியுங்கள் என்று உங்கள் அனைவரையும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். हमारा कमिटमेंट है, कन्विक्शन है. இந்தியாவை பொறுத்தவரை AI என்று சொல்லப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமி கண்டக்டர், குவாண்டம் கம்ப்யூட்டிங், பயோடெக், விண்வெளி போன்ற பல்வேறு துறைகளில் பல புரட்சிகரமான துணிச்சலான முன்னெடுப்புகளையும் முடிவுகளையும் எடுத்துள்ளது. भारत के क्रेडिट रेटिंग अपग्रेड किए हैं. द वर्ल्ड इज नॉट जस्ट वॉचिंग इंडिया, इट इज काउंटिंग ऑन इंडिया. साथियों, अभी भारत जापान बिजनेस फोरम की रिपोर्ट प्रस्तुत की गई. ஜப்பானின் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் இணைந்து இந்த நூற்றாண்டின் தொழில்நுட்ப புரட்சியை வழிநடத்த முடியும். इसका बड़ा विस्तार से वर्णन दिया गया. इस प्रगति के लिए मैं आप सभी का बहुत बहुत अभिनंदन करता हूं. हमारी साझेदारी के लिए मैं भी कुछ सुझाव बड़ी नम्रता पूर्वक आपके समक्ष रखना चाहूंगा. पहला है मैन्युफैक्चरिंग. ऑटो सेक्टर में हमारी भागीदारी बेहद सफल रही है और अभी प्रधानमंत्री जी ने इसका विस्तार से वर्णन किया. ஜப்பானிய ஒத்துழைப்புடன் மும்பை மற்றும் அகமதாபாத் இடையேயான அதிவேக புல்லட் ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நம் இரு நாடுகள் இடையேயான இந்த பயணம் இத்துடன் நிற்கவில்லை. ஜப்பானின் சிறப்பு அம்சமும் இந்தியாவின் அளவும் ஒரு சரியான கூட்டாண்மையை உருவாக்க முடியும். एनर्जी में भी दोहरा सकते हैं. साथ मिलकर हम ग्लोबल साउथ
विशेषकर अफ्रीका के विकास में अहम योगदान दे सकते हैं। मैं आप सबसे आग्रह करता हूं, कम मेक इन इंडिया, मेक फॉर द वर्ल्ड। सुजुकी இந்தியாவில் உருவாக்குங்கள், உலகிற்காக இந்தியாவில் உருவாக்குங்கள் என்று மீண்டும் உங்கள் அனைவரையும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். आपकी भी सक्सेस स्टोरीज बन सकती है। இந்தியா दूसरा மற்றும் है ஜப்பானின் கூட்டாண்மை புத்திசாலித்தனமானது. इनोवेशन। பொருளாதார தர்க்கத்தால் இயக்கப்பட்டு பகிரப்பட்ட நலன்களை பகிரப்பட்ட செழிப்பாக மாற்றியுள்ளோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.